முயற்சி அந்த மாநில அரசு மேற்கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் சமூக நீதி அப்படின்னு சொல்ற அரசு இன்னும் அதுக்கான முயற்சி எடுக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் மத்தியில். கர்நாடகாவில் ஏற்கனவே SC/ST வழக்குகளை விசாரிப்பதற்கு தனி காவல் நிலையங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கி இருக்கிறார்கள். அது நடைமுறையில் அண்மை காலமாக இருந்து வருகிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு முன்மாதிரியாக கர்நாடக மாநில அரசு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கென்று இந்த ஏற்பாட்டை செய்திருப்பது பாராட்டுக்குரியது. வழக்கமாக சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களில் புகார் கொடுத்தால் அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் அளிப்பதில்லை. முடிந்தவரையில் புகாரை வாங்காமல் தவிர்ப்பது, வாங்கினாலும் FIR போடாமல் தவிர்ப்பது, FIR போட்டாலும் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யாமல் தவிர்ப்பது, கைது செய்தாலும் உடனடியாக அவர்களை விடுதலை செய்துவிட்டு அந்த வழக்கையே பொய் வழக்கு என்று தள்ளுபடி செய்வது என்கிற நடைமுறை தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இருந்து வருகிறது. கர்நாடகாவிலும் அப்படி இருந்த நிலையில்தான் இதற்கென்று தனி காவல் நிலையங்கள் தேவை. புகாரை பெற்றுக்கொள்ளவும், வழக்கை பதிவு செய்யவும், புலன் விசாரணை செய்யவும், குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தரவும் தனி காவல் நிலையங்கள் தேவை என்பதை உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்த முன்வந்திருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு உட்பட பிற மாநிலங்களும் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. ஏற்கனவே இது தொடர்பாக மாநில அளவிலான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவில் நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு மேலும் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வலியுறுத்துகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு என்கிற கிராமத்தில் கோயில் வழிபாடு தொடர்பான சிக்கல் சில ஆண்டுகளாக இருந்து வருகிறது. அதனையொட்டி அண்மையிலே நடந்த தேர் திருவிழாவின் போது தேர் வடத்தை தொட்டு கொடுப்பது ஆதிதிராவிடர்களுக்கான பாரம்பரிய உரிமை. அதை செய்வதற்காக அவர்கள் உள்ளே நுழைந்த போது சில சாதியவாத சக்திகள், ஒரு சில இளைஞர்கள் அவர்களை சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தி தாக்கியிருக்கிறார்கள். அதே வேளையில் ஆதிதிராவிட குடியிருப்புக்குள்ளும் ஒரு கும்பல் நுழைந்து அங்கே தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், தீ வைப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இருதரப்பிலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பள்ளி மாணவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தலித் இளைஞர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த போக்கை கண்டித்து வருகிற 13ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் புதுக்கோட்டையில் எனது தலைமையில் புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைக்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும், கோயில் வழிபாட்டு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும், அடைக்கலம் தந்த ஐயனார் திருக்கோயில் ஆதிதிராவிடர்களுக்கு மட்டுமே உரித்தான கோயில் என்று உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை ஏற்று பூட்டி கிடக்கிற அந்த கோயிலை திறந்துவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். மே 31ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சிராப்பள்ளியில் மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளோம்.
அரசமைப்பு சட்டம் மதசார்பின்மையை உயிர்மூச்சு கோட்பாடாக கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அரசு மற்றும் பொதுமக்கள் அனைவருமே ஒரு சார்பு நிலை எடுக்காமல், மத சார்பு நிலை எடுக்காமல், அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்கிற அடிப்படையில் சகோதரத்துவத்தோடு ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கிறது. ஜம்மு காஷ்மீர் எல்லை ஓரத்தில் அவ்வப்போது வெடிக்கிற பயங்கரவாத சக்திகளின் அத்துமீறல்களை, இனப்படுகொலைகளை வன்மையாக கண்டிக்கிறோம். பகல்காம் என்ற இடத்திலே 26 பொதுமக்களை பயங்கரவாதிகள் சுட்டு படுகொலை செய்தது வன்மையான கண்டனத்திற்குரியது. மிக வன்மையாக இந்த பயங்கரவாத போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. இந்த சூழலில் இப்போது போர் நடக்கும் சூழல், இந்த பதற்றமான சூழல் உருவாகி வருகிறது. பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி அவர்களுக்கு பதிலடி தந்திருக்கிறது. இந்திய ராணுவத்தின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. பயங்கரவாதத்தை அழித்தொழிப்பது உலகளாவிய தேவையாக மாறியிருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, பயங்கரவாத இயக்கங்கள் ஆங்காங்கே தலை தூக்கி அப்பாவி பொதுமக்களுக்கு எதிரான யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பயங்கரவாதத்தை முற்றாக துடைத்தெறிய வேண்டும் என்பதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது. அந்த கருத்தை வரவேற்பது. அந்த வகையிலே இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கிற பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ராணுவ நடவடிக்கையை ஆதரித்து பொதுமக்கள் பங்கேற்கும் பேரணி ஒன்றை அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு என்றென்றைக்கும் நாட்டின் பாதுகாப்பில் கவனமாக இருக்கும், அக்கறையோடு இருக்கும், பொறுப்புணர்வோடு இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் முதலமைச்சர் அவர்களின் இந்த நிலைப்பாடு வரவேற்கக்கூடியது. அந்த பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பங்கேற்பவர்கள் தெரிவித்தார். பாமகவினுடைய முழு சித்திரை மாநாடு நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா இப்ப 47 கட்டுப்பாடுகள் ஏற்கனவே அனுமதி கொடுத்தாங்க, 2வது தடை கோரி இருந்தாங்க. இப்ப 47 கட்டுப்பாடுகள், அந்த ஆயுதங்கள் எடுத்து வரக்கூடாது, வெடிகுண்டுகள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா 2013 அந்த மாதிரி மரக்காணம் கலவரம்லாம் வந்துச்சு. பேரணிகளுக்கு இப்போது வழக்கமாக காவல்துறை இது போன்ற கட்டுப்பாடுகளை விதித்துதான் அனுமதி தருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிற பேரணி மாநாடுகளுக்கு கூட அதே போன்ற கட்டுப்பாடுகளை வழக்கமாக தருகிறார்கள். அதிக விஜய் நடத்திய மாநாட்டுக்கு கூட அது போன்ற கட்டுப்பாடுகள். ஆக இது புதிய ஒரு நடைமுறை அல்ல. காவல்துறை வழக்கமாக செய்திருக்கிறார்கள். காலனி அப்படின்ற சாதிய குறியீடு இருந்த நிலையில் அது நீக்கணும், அதுக்கான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. அது விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கியமான கோரிக்கையா இருந்தது. அதே மாதிரி இந்த பஞ்சமி நிலங்கள் மீட்டுக்கிறதுக்காக விடுதலை சிறுத்தைகள் சார்பா வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதை மீட்டுக்கிறதுக்கான நடவடிக்கையில தமிழ்நாடு அரசு ஏதாவது ஈடுபட்டிருக்கிறாங்க? காலனி என்கிற சொல் சாதியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு குறியீடாக எப்படி இந்த சொல்லாடல் வந்து வாழ்வில் ஒட்டிக்கொண்டது என்று தெரியவில்லை. காலனி என்றால் குடியேற்ற பகுதி என்றுதான் பொருள்.
ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து குடியேறி ஆட்சி செய்தார்கள் என்றால் இந்தியாவே ஒரு குடியேற்ற நாடு, காலனி, பிரிட்டிஷ் காலனி என்று இந்தியாவே ஒரு காலனியாக, ஒட்டுமொத்தமாக இந்தியாவே ஒரு காலனி தான். ஆனால் சாதியவாதிகள் ஊர் தெரு காலனி என்று குடியிருப்பை பிரித்து இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான ஆதிதிராவிட பொதுமக்களை அவர்கள் வசிக்கும் இடத்தை காலனி என்று அழைக்கிறார்கள். இது வேடிக்கையாக. ஆங்கிலேயர்கள் வெளியேறிய பிறகு இந்தியாவுக்கு காலனி என்ற பெயர் காணாமல் போய்விட்டது. இந்தியாவே ஒரு காலனி நாடு, அது இப்போது காணாமல் போய்விட்டது. இந்த சூழலில் ஆதிதிராவிட குடியிருப்புகளுக்கு காலனி என்று அழைக்கிற நிலையை தவிர்க்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளும் வலியுறுத்திய நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை அதிகாரப்பூர்வமாக சொல்லை அரசு ஆவணங்களில் பயன்படுத்தக்கூடாது, நடைமுறையிலும் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. பஞ்சமி நிலம் குறித்து தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருந்தபோது மரமலை நகர் மாநாட்டிலே அவர் பங்கேற்ற போது அவருக்கு நாங்கள் விருது வழங்கிய போது அவர் எங்கள் கோரிக்கையை ஏற்று அந்த மேடையிலேயே பஞ்சமி நிலங்களை மீட்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று அறிவித்தார். அதன் பிறகு திரு மருதமுத்து அவர்களின் தலைமையில் ஒரு ஆணையத்தையும் அமைத்தார். அதன் பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அந்த ஆணையத்தை செயலிழக்க செய்துவிட்டார். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கிற சூழலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே முதல்வருக்கு தந்த கோரிக்கைகள் ஒன்று, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் நியமிக்கப்பட்ட மருதமுத்து ஆணையம், பஞ்சமி நிலமீட்பு ஆணையத்தை உயிர்ப்பிக்க வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே பஞ்சமி நிலங்கள் இருக்கின்றன என்பதை கண்டறிந்து அவற்றை ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். மறுபடியும் அரசின் கவனத்திற்கு அதை கொண்டு செல்வோம் என்று மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற தேர்தலையும் அந்த அங்கீகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் அப்படின்னு எத்தனை தொகுதிகள் என்பதை பேச்சுவார்த்தை என்பதுதான் நாங்கள் முடிவு செய்ய முடியும். பொதுமக்களுடைய நன்மதிப்பை பெற்று எங்கள் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். அதை தக்க வைத்துக் கொள்ளவும் முயற்சிக்கிறோம். அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைவருக்குமான ஒரு கட்சி, அரசியல் இயக்கம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற சூழல் கணிந்திருக்கிறது. எனவே வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பொதுமக்களின் நல்லாதரவோடு எங்கள் அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்வோம் என்ற நம்பிக்கை